விஜய் இப்போ வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ன்ற படத்தில் நடிச்சிட்டு வர்றாருங்க. கிட்டத்தட்ட 60% இந்த படம் முடிஞ்சிருச்சுன்னே சொல்கிறாங்க. மார்ச் மாதத்துக்குள்ளே ஒட்டுமொத்தமாக இந்த படப்பிடிப்பு முழுமையாக முடியும்னு ஒரு தகவலும் வந்திருக்குங்க. படப்பிடிப்பு முடிஞ்சதுமே ஜூன் மாதத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதா ஒரு தகவலும் கிடச்சிருக்குங்க. இந்த படம் முடிஞ்சதுமே விஜய் அரசியலுக்கு வருவாரா இல்லை அடுத்த படத்தில் நடிப்பாரா என்ற ரசிகர்களின் கேள்விக்கு தாங்க பதில் இன்னும் கிடைக்காமலே இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்க, கார்த்தி சுப்புராஜ் இயக்கத்தில் சன் பிக்சர் தயாரிப்பில் தளபதி 69 படத்துலையும் விஜய் நடிக்க போகிறதா ஒரு தகவலும் வந்திருக்குங்க. ஆனால் அடுத்த மாதம் விஜய் அதிகாரப்பூர்வமாக அரசியல் கட்சியை துவங்கலாம்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறதா தகவலும் வந்துட்டு இருக்குங்க. அரசியல் கட்சி துவங்கினா விஜய் தொடர்ந்து படங்களில் நடிக்க முடியுமா, இல்லை நடிப்பிலிருந்து கொஞ்ச காலம் ஓய்வு எடுத்துப்பாரா என்றது தாங்க புரியாத புதிராகவே இன்ன வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, விஜய் கண்டிப்பாக தொடர்ச்சியாக படங்களில் நடிப்பார்னு பல பேர் இன்னும் சொல்லிட்டு தாங்க இருக்காங்க. இந்த நிலையில் சில நாள் முன்னாடி விஜய் தன்னோட மக்கள் இயக்க நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தினாருங்க. இதை அடுத்து விஜய் தன் அரசியல் கட்சியை அடுத்த மாதம் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்ய இருப்பதா அந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவு எடுத்திருக்காங்களாம். இதனால் அந்த கட்சிக்கு என்ன பேர் வைக்கலான்னு விஜய் தீவிரமாக ஆலோசித்து 3 பேரை தேர்வு செஞ்சுள்ளாராங்க. தமிழக முன்னேற்ற கழகம், தமிழக மக்கள் ஜனநாயக கழகம், வெல்லும் தமிழக கழகம். இந்த 3 பேரை தாங்க விஜய் தேர்வு செஞ்சுருக்காரு. இந்த 3ல் ஒரு பேரை தான் கட்சிக்கு வைக்க போகிறதா ஒரு தகவலும் வந்திருக்குங்க. தற்போது வந்த தகவலின்படி இந்த 3 பேரில் விஜய் ஒரு பேரை தேர்வு செஞ்சிட்டதாகவும் விரைவில் அதை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாருன்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த தகவலை கேட்டதும் தன்னுடைய ரசிகர்கள் தமிழக முன்னேற்ற கழகம் என்ற பேர் தான் நல்லா இருக்குது, அதை தான் கட்சிக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் விஜய் எந்த பேரை தேர்வு செஞ்சுருக்காருன்னு இது வரைக்கும் தகவல் நமக்கு கிடைக்கலைங்க. பிப்ரவரி மாதத்துக்குள்ளே விஜய் தன்னோட கட்சி ஆரம்பிச்சிருவாருன்னு, அதன் பிறகு முழு மூச்சோட அரசியலில் ஈடுபடுவாருன்னு கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சுங்க. நீங்கள் என்ன பேர் வைக்கலாம், என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.